இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமமும் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த நல்ல இந்த ஸ்லாக்கியத்திற்காக, வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்போடு அழைத்த தேவ ஊழியர் போதகரவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். மேடையில் அமைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நம் இயேசு நல்லவர். ஆமென். கையை உயர்த்தி இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், ஆமென், ஆமென். சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஒரு 2 பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நீங்கள் நிறைய பாட்டு பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப உங்களை திருப்பி ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் அவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ராத்திரி வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை வானத்திற்கு நேரம் உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். இந்த ராத்திரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரி ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சில நிமிடங்கள் வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து உங்கள் சூழ்நிலைகளை மறந்துடுங்க. ஆமென், 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 ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென், ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கவங்கள மறந்துடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல கரங்களை உயர்த்தி இந்த ராத்திரி ஆண்டவர் பெரிய காரியங்களை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபகதல ரமணலா. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. ஒரு சத்தம் உயரட்டும். பரிசுத்தரே, 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 பரலோக ராஜாவே. ஒரு விஷயம் கூட. பரிசுத்தரே, 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 பரலோக ராஜாவே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள், கேருபீன்கள். சத்தம் உயரட்டும். பரிசுத்தரேன்னு உயர்த்துவோமா? பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. முடிந்த அப்படியே எல்லாரும் எழுப்பி நின்று 2 கையை உயர்த்தி பரிசுத்தரே. ஓக சத்தம் உயரட்டும். பரலோக, இன்னும் சத்தமா. ஓ பரிசுத்தரே, ரபகதல ரம, பரலோக ராஜாவே. கையை உயர்த்தி. கேருபீன்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. சொல்லுவோம்.
பாடுறீங்களா? மரபகதரமனலா. ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக ராஜாவே. கையை உயர்த்தி கேருபீன்கள் உயர்த்தும் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் இயேசையா. முழு மனதோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை. மகஷந்தரமனலா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி யாவரும் இணைந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். மகரமசே அந்தரமனலாதி அந்தரலே அப்ராஜடமா. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எங்கு உண்டோ அங்க விடுதலை. நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி நல்ல வாய்களை திறந்து துதிக்கும் பொழுதே விடுதலை, துதிக்கும் போதே விடுதலை, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதே விடுதலை. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே. அல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. எத்தனை பேருக்கு இந்த பழைய பாடல் தெரியும்? எத்தனை பேர் தெரியுமா? கொஞ்சம் கையை தட்டி உற்சாகமா பாடி இந்த ராத்திரி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை போற்றி பாடி துதிக்க வந்திருக்கிறோம். போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. நீங்க பாடுறீங்களா? போற்றி. நல்ல சத்தமா உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாம் பின்னாடி எல்லாம் சேர்ந்து போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே.
பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் பாடுவோம். பெருவெள்ளம் பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. சொல்லுவோம் எங்கள் புகலிடமே. நிறைய பேர் அமைதியா நிக்கிறீங்க பாருங்க. அவரை துதிச்சு பாட உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உங்க சத்தம் உயரட்டும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். பாடலாமா? செங்கடலும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்கள் பராக்கிரமமே பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி இன்னும் சத்தமா பாடலாம் நினைக்கிறேன். போற்றி எம்மை உயர்ந்த ஸ்தானங்களே வைத்து வைத்ததும் நீரல்லவோ. பாடுங்க. எம்மை உயர்ந்த கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. விசுவாசத்தோடு கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீர். உம்மை போற்றி பாடுவோ. நல்ல கரங்களை தட்டி உம்மை போற்றி. பெரும் வெள்ளம் நீங்க பாடுங்க. பெருவெள்ளம் மதிலை பெரும் காற்று அடிக்கையில் சத்தத்தை உயர்த்தி எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. சொல்லுவோம். தஞ்சமே எங்கள் புகலிடமேன்னு சொல்லுங்க. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் யுத்த சேனையும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. விசுவாசத்தோடு எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே கன்மலை தேடும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கன்மலை தேடும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். நல்லா கொஞ்சம் உற்சாகமா கையை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லார் வாய்களும் துறக்கப்படும். நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓ நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. பாடுறீங்களா? எல்லாரும் நல்ல கையை தட்டி. யாரும் சும்மா இருக்க கூடாது.
அவர் செய்த நன்மைகளை விவரித்து, நீ செய்த நன்மைகள், நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் விவரிக்க முடியாதையா. நன்றி ராஜா. சபையார் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, சுராஜா. பாவத்தில் இருந்து கிருபையால் ரட்சித்தீரே, பாவத்தினால் மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோம். பாடிக்கொண்டிருக்கும் போதே தேவ விடுதலை. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. நன்றி சொல்ல சொல்ல பாத்திரங்கள் நிரம்புகிறதற்காக நன்றி. ஓ ரகதரமா கதரமா கலதரமா, ஆவியில் ஆராதனை. ரகதரமா ஷெதெலரா பலதுரடலரா, வாய்களை திறந்து ஆவியில் நிரம்பி ரபட ஹந்துரமா ஷெதெலரி அந்துரமா கதுரா. துதிக்க 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 சரீரங்களுக்குள்ள ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய பலன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக பலன் உங்களை ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி துதித்து கொண்டிருக்கும் போதே எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. பரிபூரண விடுதலை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ விடுதலை. விடுவிக்கிற தேவ ஆவியானவர் இப்போது செயல்படுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. ரகதரமா ஷகலரமா ரேதடஹந்துரமா ரிபலா ஹந்துரோகோ ஷதரமா லஹந்துரகமா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஓ ரபகதலரமா துரமனல ஷதரமனா உதரலா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ எங்கள் பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பலனெல்லாம் நீர்தானையா. எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்ல முடியும்? எங்கள் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறு. ரெண்டு கையை உயர்த்தி, பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை பலனே. சொல்லுங்க வாயை திறந்து. கண்மலையே ஆறுதலே ஆராதனை பலனே. கண்மலையே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிக்கணும்.
இயேசுவை உயர்த்துங்க. பலனே. தயவு செய்து கண்ணை மூடி கையை உயர்த்தி என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் தேவ பிரசன்னம் மாத்திரம். பலக்கரத்தால் தாங்குகின்றீ, அழுவாமல் பாதுகாக்கின்றீ. பாடுங்க. பலக்கரத்தால் தாங்குகின்றீ, அழுவாமல் தாங்குகிறீ, அழுவாமல் பாதுகாக்கின்றீ. ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றீ, கிருபையால் நடத்துகின்றீ. சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றீ, கிருபையால் நடத்துகின்றீ. என்னை கிருபையால் நடத்துகின்ற. ரெண்டு கையை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பலனே. பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு விசேஷித்த தேவ பலன் உங்கள் சரீரங்களை ஆளுகை செய்வதாக. ஓ ஆராதனை. தாங்கிட பலன் தருகின்றீ, தப்பி செல்ல வழி செய்கின்றீ. தாங்கிட பலன் தருகின்றீ, சயா வழி செய்கின்றீர். ரெண்டு கையை உயர்த்தி அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்துகின்றீர், பலத்தால் சூழ்ந்து கொள்கின்றீர். என்னை அதிசயமாய் நடத்துகிறீர். கரங்களை அசைத்து பலனே. பலனே. உங்க வாய்களை திறந்து ஆறுதலே. ஓ ஆராதனை. பலனே. ரபகதரமனலா துரகதலமனலா. பலனே. பலனே. பலனே சொல்லும் பொழுதே ஒரு தேவ பலன். பலனே. உங்கள் சரீரங்களுக்குள்ள தேவ பலன் இப்பொழுது செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் இப்பொழுது குணமாகிறதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி பலனே. ஓ ரகதரபலஹதடமரபலா. ஆராதனை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் சத்தமாயா
ரெண்டு கரங்களை உயர்த்தி அமைதலாய் முதல் நாள் கூட்டத்தில் தேவ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமானால், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் போஜனம் பண்ணுவான். ஆவியானவர் உள்ள வரணும்னு விரும்புறார். அவர் இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. அவர் இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தில் சமாதானம். அவருக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் வியாதிகள் நீங்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். உன் இருதய கதவை கொண்டே இருக்கிறார், தட்டிக்கொண்டே இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனபுத்திரரை அவர் தேடுகிறார். இந்த ராத்திரி ஒரு கூட்டத்தை அவர் தேடுகிறார். எல்லாரும் சில நிமிடங்கள் நல்ல வாழ்ந்து ஆவியானவரோடு இணைந்து யாரும் அமைதலாம் இருக்க வேண்டாம். கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு முக்கியமான நேரம். ஆராதனை என்பது வெறும் பாடல்கள் மாத்திரமல்ல, ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ஓ, உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எரிய விடு. ஆவிலே அனல் உள்ளவர்களாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 நிமிடம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஏதோ சும்மா இந்த 4 நாள் கூட்டத்துக்கு வந்தோம் போறோம் இல்லை. நம்ம வாழ்க்கை மாறணும், மறுரூபமாக்கப்படணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நல்ல நல்ல விட்டு கொடுத்து நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்ன ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தம்முடைய இறுதிய விருப்பங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவருடைய விருப்பங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய சித்தங்களை உங்களுக்கு அவர் உங்களோடு பேசுவார். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த முதல் நாள் கூட்டத்தில் அது எங்களை விட்டு வெளியேறட்டும், எங்களை விட்டு வெளியேறட்டும். நீர் விரும்பாத, உமக்கு பிரியமில்லாத வழிகள் எங்களுக்குள்ள இருக்குமானா, ஓ ராகா சாந்தா ராகா, சுத்திகரிக்கிற தேவ அக்கினி, சுத்திகரிக்கிற தேவ வல்லமை, 2 கையை உயர்த்தி சுத்திகரிக்கிற தேவ அக்கினியானவர் இந்த ராத்திரி உங்கள் நடுவிலே அவர் செயல்படுகிறார். உங்கள் நடுவிலே செயல்படுகிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புகிறார். உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே சத்தமா, ஆவியானவரே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருவீராக, எங்களுக்குள்ளே வருவீராக. தாகத்தோடு கேட்பீங்கன்னு சொன்னா வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி ஒரு விசை கூட தம்முடைய வல்லமையால், தம்முடைய மகிமையால் உங்களை அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தாகத்தோடு கேட்கிறவர்கள் மேல் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். சுத்திகரிக்கிற தேவ அக்கினியானவர், சுத்திகரிக்கிற தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாகரமா ஷக்கரபல ஹந்துரகபா ரீதலமா ஹதுரா ஹந்தரபா கதுடா. உம்முடைய விருப்பம் போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிறது போல எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. எத்தனை பேர் உண்மையா கேட்க விரும்புறீங்க? ராத்திரி ஆவியானவர் உள்ளே வராதபடி நல்லா உன புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படணும்னா, அவருடைய வல்லமை உங்களுக்கு வேணும்னா, நமக்குள்ள இருக்கிற அசுத்தெல்லாம் வெளியே போகணும், நமக்குள்ள இருக்கிற மாம்சரிக காரியெல்லாம் வெளியே போகணும்.
கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் பவுல் சொல்றார். கையை உயர்த்தி உமக்கு பிரியமாய் வாழ கேளுங்களேன். எல்லாரும் கையை உயர்த்தி, சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்ண மூடி பயபக்தியா கேளுங்க. உமக்கு பிரியமாய் மாற, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில கேளுங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் மாறணும், உமக்கு பிரியமாய் நான் வாழணும். ஆண்டவரே, எனக்குள்ள மாம்சம் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஜெபிக்கணும்னு உற்சாகப்படுத்த அவசியமே இல்லை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, ஆலயத்துக்கு வர்றவங்க, ஜெபனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. மாம்சம் எனக்குள்ள செயல்படக்கூடாது. ஆவியானவர் என்ன நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் என்ன ஆளுகை செய்யுங்க. ஆவியானவர் நல்ல வாயை திறந்து, நீங்கள் வாயை திறந்தாதான் ஆண்டவர் நிரப்புவார். அதான் வசனம் சொல்லுது, வாய்களை விரிவாய் தர. நல்ல சத்தத்தை உயர்த்தி, மற்ற எல்லா இடத்துலையும் நல்ல சத்தம் போடுறோம். ஆமென். ஜபிக்க இன்னைக்கு வாய் வரலன்னா அது நல்லது கிடையாது. துதிக்க வாய் வரலன்னா நல்லது இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே என்னை ஒரு விஷயம் கூட உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். நீர் விரும்புகிறது போல என்னை உருவாக்குங்க, என்னை உருமாற்றுங்க. எனக்குள்ள சுயம் சாகட்டும், மாம்சம் சாகட்டும். ஆவியானவருடைய ஆளுகை. ஓ ராகஷதரா பகதல ரமனகதுரா கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்த பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. கடைசியா 2 கையை உயர்த்தி எல்லாரும் அமைதலாய் ஹல்லேலூயா வியாதிகள் இப்போது குணமாகட்டும். எல்லா மன அழுத்தங்கள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சரீர வியாதிகள் இப்போது இயேசுவின் நாமத்தினால, வியாதிப்பட்ட இடங்களிலே உங்கள் கரங்களை வைத்துக்கொண்டு இன்னொரு கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி, இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினாலே வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற யாவர் மேலும் உடைய அற்புத வல்லமை இப்பொழுது அவர்கள் மேல், அவருடைய சரீரங்களை கர்த்தர் நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எல்லா வலிகள், எல்லா வியாதிகள் சரீரங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி இந்த தேவ வல்லமை, உங்கள் வீட்டுக்குள்ள தேவ ஆவியானவருடைய சமாதானம். ஓ பொல்லாத பிசாசு சமாதானத்தை குலைக்க நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வீடுகளை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு,
எல்லா பொல்லாத கிரியைகள் இப்பொழுது எல்லா வல்லமைகள் செயலிழக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவருடைய வல்லமை இந்த மைதானம் முழுவதும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த ராத்திரி நீர் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லா மகிமை, எல்லா கணம், எல்லா மாட்சிமை உடைய அற்புத விடுதலைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி தேவன் தந்த சுகத்திற்காக, விடுதலைக்காக, சமாதானத்திற்காக ஆமென், ஆமென்.